வணக்கம். ஜவை ஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த ஒரு 6-7 மாதமாகவே நடிகை திரிஷாவினுடைய ஒரு செயல்பாடு மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அப்படிங்கிறது 2-3 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பொதுவாக ஒரு நடிகை இந்த அளவுக்கு பேசுகிறார், தன்னுடைய வலைத்தளத்தில் பதிவிடுகிறார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய ஒரு பதிவெல்லாம் எப்படி இருக்கணும்னா, உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு, பிறரை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும். முதல்ல ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி என்ன போட்டார் அப்படின்னா, நான் நாயை விரும்புகின்றேன், என் நாய் மனிதர்களை விரும்புகிறது. புரியுதுங்களா? இருவரும் சேர்ந்து ஒரு நாள் அற்புதமான ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். நாய் மனுஷனை விரும்புது, அந்த அறிவு மனிதனுக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் நாயை விரும்புகின்றேன் அப்படின்னா என்ன அடிப்படை? காதலிக்கிறாரா இல்லை கல்யாணம் செய்து கொள்ள போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அந்த நேரத்தில் நாயை விரும்புகின்றேன்னா ஒன்றும் புரியலையே. இதெல்லாம் லெஸ்பியன் கேட்டகரிங்கிற கான்செப்ட் தான் வரக்கூடிய ஒரு சூழல். மிருகத்தை ஒரு மனிதன் ஏதோ வளர்த்தலாம், அவ்வளோதான். பால் ஊட்டி சீராட்டி பூனை நாய் மற்றபடி இருக்கக்கூடிய எத்தனையோ மிருக பசு எருமைன்னு சொல்லி போட்டு அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாத்தையும் வியாபார ரீதியாக வளர்த்துக்கிட்டா நாயை ஒரு காவலுக்கு வளர்த்துக்கின்ற. இன்னும் சொல்ல போனால் இந்து மத சாஸ்திரத்தை நாயை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. இது பல இந்து நண்பர்களுக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளே விடக்கூடாது சாஸ்திரப்படி. ஆமாம். மற்றபடி இஸ்லாமிய சாஸ்திரப்படி நாயை வளர்த்தக்கூடாது. எல்லா சாஸ்திரமும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனால் மனிதர்கள் அன்பின் வெளிப்பாடு, மற்றபடி ஏதோ ஒரு சுயநலத்தின் வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாடு இவங்க சொல்லிக்கிறாங்க, கேட்டா நன்றியுள்ளத்தனம் சொல்லிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நாயை வீட்டுக்குள்ள வளர்த்துறாங்க. அதன் அடிப்படையில் நான் நாயை விரும்புகின்றேன். ஆமா, நானும் மனித இது என் நாயோ மனிதர்களை விரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அடுத்த ஒரு பதிவு உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் ரொம்ப நெருக்கமானவா இருந்தால் அவரோடு நீங்கள் நெருங்கி பழகாதீர்கள் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தார். நமக்கு ஒருத்தன் துரோகம் செய்யறான், ரைட்டு, ஓகே. அவனோடு ஒருத்தர் நெருங்கி பழகிறான் அப்படின்னா அவனோட நம்ம எதற்காக பழகக்கூடாது அப்படிங்கிற கேள்வி டாலர் மில்லியன் கேள்வி. உண்மையிலே சைக்கோ ப்ராப்ளம் தான் அதெல்லாம். இது பிறருக்கு சொன்ன மாதிரி அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல அவர் எந்த அளவுக்கு ஒரு ரசிகர்களுக்கும் பிறருக்கும் தன்னுடைய வெளிப்பாடை தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. அது ஒரு விஷயம். அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறித்தனமாக தான் போச்சு. அடுத்தது ஒரு பதிவு போட்டிருந்தார். அதாவது நான் ரொம்ப மெச்சூரிட்டி ஆகிட்டேன், எனக்கு நானே முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழலில் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ஆனால் இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் அவர் தனக்குத்தானே எந்த அளவுக்கு முடிவெடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சூழல். ஆமாம். இப்போ என்ன அப்படின்னா ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதாவது நான் திரைப்படத்தில் நடிப்பதற்கு நான் பிரேக் போட போறேன், கொஞ்ச நாள் அதை நடிக்கிறத நிறுத்தி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய மகன் இறந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்றாரு. இத்தனைக்கு அவருக்கு கல்யாணம் நடக்கல, நிச்சயதார்த்தம் நடந்து ஒரு தயாரிப்பாளரோடு அப்புறம் இவரே அதை வேணான்னு சொல்லி போட்டு நிறுத்திக்கிட்டாரு. ஆமா, அது மிகப்பெரிய ஒரு இவருக்கு ஏமாற்றமா அவருக்கு ஏமாற்றமாங்கிறது களத்தின் கட்டாயம். அது பின்னால தெரியும், உணர்ந்திருப்பாங்க. என்ன, திரிஷாவும் உணர்ந்திருப்பாரு. ஆமா, அவர் உணரணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இவர் தான் தனிமையில் இருந்துட்டு இருக்கிறார். அப்படிங்கும் போதுல திருமணத்தை தள்ளி வைத்து விட்டார், முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஏன்னா இவருக்கு எங்கடா மகன் பிறந்தான் அப்படிங்கிற ஒரு சூழல் அந்த இடத்துல கேள்வி வருதா இல்லையா? ஆமா, எனக்கு என் மகன் இறந்து விட்டான், அவன் பெயர் ஜோரோ, என் குடும்பமே மனம் உடைந்து காணப்படுகின்றோம், இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால நான் சினிமாவுக்கு கொஞ்ச காலம் நான் நடிப்பதை நிறுத்தி வைக்க போகின்றேன் அப்படின்னு போட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்கார்.
அதாவது வந்து ஒரு மகன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு நாய்க்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதே நேரத்தில் இறப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம், எல்லோருக்கும் நடக்கக்கூடிய விஷயம். கண்ணீர் விட வேண்டியதான், வருத்தப்பட வேண்டியதான், மனம் துக்கப்பட வேண்டியதான். ஒரு நாய் அப்படிங்கக்கூடிய சமயத்தில் இந்த அளவுக்கு ஒரு அன்பின் வெளிப்பாடா அப்படிங்கிறது உண்மையிலே வந்து இது அதிகப்படியான ஒரு விஷயம்தான். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம இதுவும் ஒரு ஒரு மனுவை தவறியவரின் ஒரு வெளிப்பாடா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இதெல்லாம் வந்து தவறான முன் உதாரணங்கள். அவருடைய ரசிகர்களுக்கு வந்து இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நல்லா யோசிக்கணும். நான் வந்து நாயை விரும்புகின்றேன் முதல்ல சொன்னாரு. என் நாயோ மனிதர்களை விரும்புகிறது. அந்த நாய் தான் இன்னைக்கு இறந்திருக்கு. என் மகன் இறந்து விட்டான், அவன் பெயர் ஜோரோ, என் குடும்பமே மனம் உடைந்து காணப்படினும் சொல்லி போட்டு ஒரு இடத்துல அடக்கம் பண்ணி அதற்கு பூமாலை போட்டு மரியாதை செலுத்தியிருக்கிறார். இன்னமும் அவர் தன்னுடைய மனோநிலைப்படி மரியாதை செலுத்தியிருக்கிறார், மற்றபடி அடக்கம் செய்திருக்கிறார். அது என்னமோ ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இப்போ ஒரு நாகப்பாம்பெல்லாம் அடிச்சோம்னு வைங்களேன், அது வந்து சொல்லியிருக்கிறாங்க, அதை வந்து ஒரு மாதிரி பால் ஊற்றி அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு இந்து மத சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் அதை செய்வாங்க. பிற மத சாஸ்திரத்தை உள்ள அதெல்லாம் கிடையாது, கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம தூக்கி எழுதிட்டு போயிட்டே இருப்பாங்க, முடிஞ்சு போட்டு. அதை பார்த்து சில பேர் நாகதோஷம் ஏற்படுகிறது அது கூட சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஒரு செயல்பாடு இன்னைக்கு வரைக்கும் ஆதாரபூர்வமற்ற ஒரு செயல்பாடுகள். அதே நேரத்தில் நாய்க்கு வந்து இவர் எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எல்லை இருக்கு. மனிதர்களுக்கே வந்து இறந்துட்டா அப்படின்னா இன்னைக்கு இறந்தா நாளைக்கு 2வது நாள் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் முடிஞ்சு போச்சு. அதுதான் வந்து இன்றைய உலகத்தின் வெளிப்பாடு. அதன் அடிப்படையில் வந்து பொதுவா இவர் செயல்பாடு வந்து ரசிகர்கள் அப்படிங்கிற முறையில வந்து எந்த அளவுக்கு இவர் மெசேஜ் சொல்ல விரும்புகின்றார் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். இவருடைய மெசேஜ், இவருடைய சொல்ல செயல்பாடுகள் என்ன மெசேஜ் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே வந்து சோகத்தனமான மெசேஜ். ஒருவேளை தனிமை இவரை வாட்டி கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை. நாயை நான் நேசிக்கின்றேன் அப்படிங்கிறப்ப தெரிஞ்சு போச்சு இவர் யார் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் என் மகன் இறந்து விட்டான் அப்படின்னு சொல்றப்பயே தெரிஞ்சு போச்சு இவர் யார் அப்படிங்கிறது. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் வந்து, நான் நடிப்பை வந்து கொஞ்ச காலத்துக்கு பிரேக் போட போறேன். பிரேக் போடுறது வந்து ஒரு விஷயம், அது ஏதோ ஏற்றுக்கொள்ளலாம். பட் என் மகன் இறந்து விட்டான் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஒரு நாய் மேல பாசமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறித்தனமான ஒரு விஷயம். அந்த அளவுக்குலாம் வந்து ஒரு நாய் மேல வந்து அன்பு செலுத்தக்கூடாது. மனிதர்கள் மேலேயே வந்து கேப் விட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாலிசிலாம் இருக்கு. அது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும். ஏன்னா வந்து மரணம் என்பது எல்லோருக்கும் இருக்குதுங்க. அதை வந்து மிக பெரிதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமா, அதான் எடுத்துக்கொள்ள முடியாது. அதன் அடிப்படையில் வந்து இவர் சொல்லக்கூடிய மெசேஜ்ங்கிறது வந்து பிறருக்கு வந்து தவறான ஒரு மெசேஜ். இதை பார்த்து அவர் ரசிகர்கள் மற்ற நெட்டிசன்கள்லாம் வந்து ஆமா சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்தாலும் நம்மாலான சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தெரிசாவுக்கு நாம் சொல்லக்கூடிய முதல்ல நீங்க வந்து ஆமா தனிமையாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமா, அதையெல்லாம் விட உங்கள் தனிமை வந்து மிக வருத்தி கொண்டிருக்கு. நீங்க வந்து நடிகையாக இருக்கலாம், இருந்தாலும் உங்களுக்குள் வந்து மனதுக்குள் மிகப்பெரிய ஒரு தனிமை, நாம் ஏதோ தவறு செய்து விட்டோமோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. வெளிப்பாடு தான் இது. ஆமா, மனோ ரீதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால வந்து இதன் அடிப்படையில் வந்து நீங்க மெசேஜை சொல்லணும் அப்படின்னா பிறருக்கு வந்து தன்னம்பிக்கையா சொல்லுங்க. எல்லோரும் கல்யாணம் செய்து கொள்ளுங்க, பெருகுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. மற்றபடி நான் இறந்து விட்டது வருத்தங்கள் வெளியிடுங்க. அதை விட்டு போட்டு வந்து மனம் உடைந்து விட்டது, சிதைந்து விட்டது, என்னுடைய நடிப்பை நான் கொஞ்ச காலத்துக்கு நிறுத்தி வைக்கின்றேன், அதை நான் எல்லாம் இன்னொரு விஷயம், மகன் இறந்து விட்டான் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால வந்து வரும் காலங்கள்ல ஆமா நடிகை திரிசா தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவாகட்டும், மற்றபடி பேட்டி கொடுக்க தருணத்தில் பேசக்கூடிய பேச்சுக்களாகட்டும் தன்னம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். ஆமா, மனம் பாதித்த ஒருவரின் வெளிப்பாடாக இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து இந்த தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.